தாக்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னா ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கிறது. இதுதான் நன்கமைந்த தாழ்வு பகுதி. கடந்த வாரம் இது சென்னையை நோக்கி வந்தது. இது சென்னையில பெருமழையை கொடுக்காம அப்படியே உள்ளே சென்று இங்கெல்லாம் நல்ல மழையை கொடுத்தது. குறிப்பாக புவனேஸ்வரில் தொடங்கி ஆந்திராவினுடைய வடக்கு பகுதி தெற்கு பகுதியில் அப்படி சுற்றி சுழன்று இப்போது சென்னை அருகே அதனுடைய கண் வந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் அதனுடைய குவியும் இடம் நெல்லூர் அருகே இருக்கிறது. ஸோ இதனால நமக்கான மழை அப்படின்றது இப்போது ஓங்கோல், நெல்லூர் போன்ற இடங்களில் மழையை நாம் பார்க்கிறோம். சரி, இது என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்பது புரிகிறது. இதனால இந்த பகுதியால நமக்கு இந்த மாவட்டங்கள், இந்த ஜோன் அப்படின்னா முதல்ல கேடிசிசி எங்க அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனை அடுத்து உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக உள் மாவட்டங்கள் அப்படின்றப்போ இதன் அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மாவட்டங்களில் தான் இன்றைய தினம் மழை, இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இப்போது இதனால நமக்கு அதீதமான மழை இருக்குமா அப்படின்னா இல்லை. காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்கிருந்து காற்று மற்றும் நீரோட்டத்தோடு சென்ற இந்த மேகங்கள் மேலே சென்று இங்க இருக்கக்கூடிய வடக்கு வறண்ட காற்றால அனைத்து மழையும் கடலுக்குள்ள பெய்து விட்டது. சோ இந்த வறண்ட காற்றால ஈரப்பதமான இந்த மேகங்கள்லாம் இங்கே பொழிவை கொடுத்ததால இப்போது இந்த மேகங்கள் வெறும் மேகங்களாக, வெற்று மேகங்களாக இருக்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா லேசான மழையை கொடுக்கும், சாரல் மாதிரி இருக்கும். சில இடங்கள்ல சில நேரங்கள்ல இடி மின்னலோடு கூடிய மழையாக அது இருக்கும், உருவாகக்கூடிய மேகக்கூட்டங்களை பொறுத்து. அதே போல இது இன்னொரு விஷயத்தையும் செய்ய போகிறது, நமக்கு காலநிலையை மாற்றப் போகிறது. அடுத்த 2 நாட்கள்ல நம்ம ஒரு மிதமான சூழலை, இதமான சூழலை நாம் அனுபவிக்க போகிறோம். ஒரு பனிமூட்டமான ஒரு சூழலை நாம் அனுபவிக்க போகிறோம். இன்னும் சொல்லணும்னா சென்னை ஊட்டியாக மாறப்போகிறதா அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நாளைய தினம் இந்த மாவட்டங்கள், அதாவது இன்றும் நாளையும் இந்த ஜோன்ல நம்ம மழையை எதிர்பார்க்கலாம், சென்னையில் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில். அடுத்த நாட்கள்லையும் இதே மாதிரி தான் சூழல் இருக்கிறது. இப்போது குவியுமிடம் இங்காக மாறி விடுகிறது. காரணம் என்னன்னா, இது சென்னையிலிருந்து தூரமாக சென்னைக்கு அருகே, அதாவது சென்னையினுடைய நேர்கோட்டுக்கு அருகே வந்து விடுவதால இந்த பகுதிகளில் நமக்கு குவியுமிடம் மாறி விடுகிறது. அதனால அங்கே நல்ல ஒரு மழையை நாளைய தினம் எதிர்பார்க்கலாம். எங்கே அப்படின்னா கேடிசிசி ஜோன் தான். எஞ்சிய பிற பகுதிகளில், அதாவது புதுவை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் திடீர்னு லேசான மழை இருக்கும். இதமான சூழல், மேகமூட்டமான சூழல் எப்போதும் இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 26ஆம் தேதியும் அது அங்கேதான் நீடிக்கிறது. ஸோ 26ஆம் தேதி நமக்கு நல்ல ஒரு மழை இருக்கும். இன்று, நாளை மறுநாளும் சென்னையில் இதே போன்ற ஒரு சூழல் தான். பாருங்க, நாளை மறுநாள் சென்னை மட்டும் இல்ல, உள் மாவட்டங்களுக்கு அது இடம்பெயர்ந்து விடுகிறது. காரணம் என்னன்னா, இந்த கண் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பார்த்த இந்த பகுதி இது டெல்டாவுக்கு கீழே கரைந்து விடுவதாக காட்டுகிறது. அதாவது அங்க டைலூட் ஆயிருது. ஸோ அடுத்த 24 மணி நேரத்திலேயே இது தாழ்வு பகுதியாக குறைந்து விடுகிறது. அடுத்தடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி இது முற்றிலுமாக புதுவைக்கு அருகே நீங்கி விடுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ அன்றைய தேதியில, அதாவது வியாழக்கிழமை காஞ்சிபுரம், சென்னை, மதுராந்தகம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி வரை மற்றும் டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் அப்படின்னு நல்ல ஒரு மழையை 26ஆம் தேதி கொடுக்கவிருக்கிறது. 27ஆம் தேதி இதனுடைய எஃபெக்டால, இது இங்க கீழே போன மாதிரி இருக்கு பாருங்க, இதனுடைய எஃபெக்டால இன்னும் நமக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட், புல் எஃபெக்ட், அதன் மூலமாகவும் நமக்கு மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 27ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழைக்கான வாய்ப்பை அது கொடுத்திருக்கிறது. ஸோ அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காலநிலை இயல்புக்கு திரும்புகிறது. இன்றைய தேதி பார்க்கிறோம். 24ஆம் தேதி வட மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு. 25 அது மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கேடிசிசி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள். 26, 27 ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த சீசன்ல இது கடைசி மழையாக கூட இருக்கலாம். இதன் பிறகு உருவாகக்கூடிய சிஸ்டம் ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேல இப்போதைய லாங் டைம் கணிப்பின்படி இலங்கையினுடைய வடக்கு பகுதியை நோக்கி வரும்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த சீசன்ல மேபி வடகிழக்கு பருவமழை டிசம்பர் வரைன்னு கணக்கு பண்ணா இது நமக்கு கடைசி மழையாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து செய்தி தொகுப்பை பார்க்கலாம். அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சுமார் 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து துண்டாகி போன பெண்ணின் மணி